வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நாம சுவையான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பி ஸ்வீட் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். நம்ம ஸ்வீட் பிரெட்டை பாருங்க, எவ்வளவு கிறிஸ்பியா யம்மியா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு பாருங்க. நான் பிரெட்டுக்குள்ள மோதகத்தோட ஸ்டஃபிங் வச்சிருக்கேங்க. இந்த ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு என்னுடைய மோதக வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் மேலே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டஃபிங் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டஃபிங் நல்ல டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கிறிஸ்பி ஸ்வீட் பிரெட் செய்யறதுக்கு மூணு பிரெட் எடுத்துக்கணுங்க. இப்போ அந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்வீட் பிரெட் செய்யறதுக்கு 3 பிரெட் ஸ்லைஸ் வேணுங்க. இதே மாதிரி நம்ம 3 பிரெட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையா செய்யணும், அவ்வளவுதாங்க. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்கா இருக்குங்க. இப்போ நம்ம 3 பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை ஃப்ரேம் மாதிரி இன்னரில் கட் பண்ணுறோம். பாருங்க, நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க இன்னரில். அப்படி கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ 4 பாகம் கட் பண்ணி அதை அப்படியே பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸில் தண்ணியில் கரைச்சா மைதா வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். சைடில் இந்த ஸ்டஃபிங் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அதேமாதிரி பிரிஞ்சு போகாமல் இருக்கணும், அதுக்காக பண்ணுறோம். கொஞ்சம் மைதா மாவு தண்ணியில் கரைச்சி அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4 பக்கம் அப்ளை பண்ணிடணும். இந்த ஃப்ரேம் மாதிரி உள்ள பிரெட் ஸ்லைஸை மேலே வைக்கிறோம். மெதுவாக அமுத்தி விடுங்க. இப்போ அதுலேயும் அப்படியே அந்த மைதாவை அப்ளை பண்ணணும், மைதா பேஸ்ட்டை. இப்போ இதில் நான் மோதகத்தோட ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறேன். இது எப்படி செய்யணும்னு தெரியும்னா நீங்கள் அந்த மோதக வீடியோ பாருங்கள். இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாம் ஒட்டிக்கும் நல்லா.
இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். சைடில் ஃபுல்லாக அதே மாதிரி அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு மிதமாக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கரிஞ்சிடும் பிரெட் சீக்கிரம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக பொரிச்செடுக்கணும். பாருங்க கலர் மாறி வருது. ரெண்டு பக்கம் மாற்றி விட்டு பொறுமையாக பொரிக்கணும். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்மளுடைய கிறிஸ்பி ஸ்வீட் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே ஐசிங் சுகர் போடுறோம். இது ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரை பவுடர் பண்ண சர்க்கரை. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.